பழக பழக பாலும் புளிக்கும்ன்றது ஒன்று. 2வது எதுவுமே நம்ம கூட இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது. நம்ம கூட இல்லாதப்ப தான் அதோட அருமை நமக்கு புரிய வரும்னு சொல்லுவாங்கல்ல. இது 2யும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லவ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல இல்லன்னா கல்யாணம் பண்ண புதுசுல 2 பேரும் ரொம்ப ஓவரா கொஞ்சிக்கிறது. அதுவே ஒரு 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுறது. இத சரி பண்ண எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாசத்துல 1 நாள் இல்லன்னா 2 நாள் 2 பேரும் எந்தவித கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்கணும். ஃபோன்ல, நேர்ல, டெக்ஸ்ட்ல, கண்ணால பேசிக்கிறது, அது இதுன்னு எதுவும் இல்லாம, இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் டச். ஒரே வீட்லயே இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒருத்தர் முகத்த கூட பார்த்துக்க கூடாது. ஒரு நாள் அப்படி இருக்க முடியும்னா, அந்த ஒரு நாள் அவங்களோட தவிப்பு, அவங்களோட காதல் இன்னும் அதிகமாகும். அந்த இடத்துல, "நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாதா?" அப்படின்ற ஈகோ குறையும். அவங்களுக்குள்ள எப்பல்லாம் சண்டையோ, இல்ல ஒரு விதமான சலிப்போ தோணுதோ, அப்பல்லாம் 1 நாளுன்றது 2 நாளோ, இல்ல தேவைப்பட்டா 1 வாரம் கூட அந்த மாதிரி பேசாம இருந்தாங்கன்னா, அப்ப புரிய வரும் அவங்களுக்குள்ள இருக்கிற காதல். இதுல ஒரு சில எக்செப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்ல. அதாவது அவங்க பேசக்கூடாதுன்றது அன்டில் அன்லெஸ் தேர் இஸ் எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முடிவு பண்ணி கொஞ்ச நாள் இத ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்குள்ள நெறைய புரிதல்கள் ஏற்படும். அவங்களுக்குள்ள இருக்கிற காதலும் அதிகமாகும்னு தான் எனக்கு தோணுது.